வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 2 புதிய மந்திரிங்க பதவியேற்றிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னபடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு மந்திரி, அதுக்கடுத்தது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கிலிருந்து ஒரு மந்திரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு சிறுபான்மை துறை அவ்வளோ ஒன்றும் இப்போ அதிகாரம் இல்லாதது, அதை கொடுத்துட்டாங்க. அவங்க 2 கேட்டு பார்த்தாங்க, முடியாது. முக்கியமான மந்திரி இது கொடுத்தாங்க, முடியாதுன்ட்டாங்க. அதனால் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு ஒரு டம்மி போஸ்ட் சிறுபான்மை துறை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்களும் பார்த்தாங்க, இதுவரை நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் மந்திரி பதவியே அனுபவிக்கலை. சரித்திரத்தில் முறையாக நம்ம அனுபவிக்க போகிறோம். அதுவும் நம்ம வாழ்நாள் பூரா யாருக்கு விசுவாசமாக இருந்தோமோ, ஸ்டாலினுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருந்தோம். இஸ்லாமிய பெருமக்கள் எத்தனை லட்சம் பேர் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டு இவ்வளவு கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஊர்பட்ட ஊழலையும் இதையும் பண்ணினாலும் அவங்களுக்கு கண்ணை மூடிட்டு போட்டோம். ஆனால் ஒரு தடவை கூட கருணாநிதியோ ஸ்டாலினையோ வாய்னால தான் பேசுனாங்களே ஒழிய நமக்கு மந்திரி பதவி கொடுத்ததே இல்லை. பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இவங்களுக்கு போட்டாங்க, ஸ்டாலினுக்கு. ஆனால் இஸ்லாமில் இருக்கக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் விசிலுக்கு போட்டாங்க. இருந்தாலும் இதுவரை யாருமே கொடுக்காத மந்திரி பதவியை விஜய் நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு ரொம்ப இஸ்லாமியர்கள் ரொம்ப இது மகிழ்ச்சியில் இருக்கிறதா செய்தி வந்திருக்கு. அதனால் ஒரு மந்திரி பதவியை அங்கே கொடுத்து விட்டார். இதே மாதிரி இப்போ 2 பேரை கவர் பண்ணிட்டார். பிராமணர்களுக்கு இதுவரை மந்திரி பதவியே யாரும் கொடுக்கல. ராஜாஜி காலத்திலேருந்து இல்லை. ஜெயலலிதா இருந்தாங்க, ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார். ஆனால் மந்திரி யாருமே கொடுக்கல. நம்மளில் பெரும்பாலும் பிஜேபிக்கு தானே போட்டோம். அப்படி இருந்தும் விஜய் முதலமைச்சர் விஜய் நமக்கு ஒரு பிராமணர்களுக்கு ஒரு பதவி மந்திரி கொடுத்துட்டாருன்னு அவங்க ரொம்ப மகிழ்ச்சி. இஸ்லாமியர்கள் ரொம்ப திருப்தி ஆகிட்டாங்க. அடுத்தது விடுதலை சிறுத்தைகளுக்கு வருவோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு மொத்தம் இருக்கிறது 2. ஒருத்தர் காங்கிரஸ்லேருந்து வந்தவர், இன்னொருத்தர் தான் உண்மையான விடுதலை சிறுத்தை. அவரை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், வன்னியரசுன்னு. அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் ரொம்ப மரியாதை கொடுப்பார். இருந்தாலும் அவர் இப்போ பல கட்ட பஞ்சாயத்து இதிலெல்லாம் ஈடுபட்டவர். நான் முதலையே எதிர்ப்பு தெரிவித்தேன், இந்த மாதிரியால் மந்திரி ஆக்காதீங்கப்பா, குற்றதுலெல்லாம் செஞ்சவங்க ஒரு நிலத்துலேயும் போய் அபகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்கிட்டயே வழக்கில் நானே கூப்பிட்டு பேசினேன், என்ன நீங்களே இப்படி பண்ணுறீங்களே, அந்த இடத்த ஆக்கிரமிக்காதீங்க பாவங்கன்னுலாம் சொன்னேன். இன்றைக்கி வரை அதை காலி பண்ணல. அப்படிப்பட்டவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கலாமான்னு ஏற்கனவே பேசினேன். அது விஜய் அவர்களுடைய காதில் விழுந்ததோ என்னமோ, அவருக்கு மிக 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 டம்மியான போஸ்ட்டோ கொடுத்துட்டாங்க. சமூக நீதித்துறை அப்படி இதுவரை அப்படி ஒரு இலாக்காவே இல்லை. ஆதி திராவிடர் நலத்துறையினாலும் கொஞ்சம் இது உண்டு, சமூக நீதித்துறைன்னு ஒன்று இல்லை. அதை கொடுத்து டம்மியான போஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலான செய்தி. என்னை பொறுத்தவரை மந்திரியாக வராங்கன்னா கொஞ்சமாச்சும் நாட்டு இது இருக்கணும், நாட்டுப்பற்று இருக்கணும், மக்கள் மேலே நலனில் அக்கறை இருக்கணும், தவறான இதுகளில் ஈடுபட்டவங்களாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான். ஏன்னா மற்ற மந்திரிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் கும்பிடுவாங்க, விஷ் பண்ணுவாங்க, போலீஸ் ஆஃபீஸர்லாம் விஷ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுதி உடையவங்களாக இருக்கணும்னு தான் சொன்னோம். நல்ல வேலை, அவருக்கு பெரிய பொது கொடுக்கலை. அடுத்தது திருமாவளவன் இதில் வேலைலாம் நிறையா காட்டியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கமிஷனராக இருந்த அருண் இவரை தலைவான்னு கூப்பிடுவார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, திருமாவளவன்ட்ட கமிஷனராக மறுபடியும் என்னைய போடணும், சென்னை கமிஷனர் இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு இவ்வளோ வட்டூழியம் பண்ணிவிட்டு அவர் போடணுன்னொன்னே திரும்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு முதலமைச்சர் விஜய்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன். அவர் என்னன்னு கேட்டிருக்காரு, அருணை திருப்பி கமிஷனராக போடணும், பாருங்கள் எப்படி இது பாருங்கள், மக்கள் நல்லா இது பண்ணிக்க, எவ்வளவு அக்கிரமம் பண்ணார் இந்த அருண். ஒவ்வொருத்தனையும் குண்டர்கள் சட்டத்தில் போட்டு உள்ளுக்குள்ளே கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு திருப்பி வருவாங்களாம். அங்கே ஸ்டாலினுக்கு விசுவாசமாக இருந்துட்டு
யார் எது சொன்னாலே அதுதான்ப்பா, நான் அந்த சிஎம்கிட்ட பேசிக்கிறேன், சிஎம் ஒரு வீட்டு வேலைக்காரர் மாதிரி நான் சிஎம்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு 5 கிட்டத்தட்ட 2 வருஷம் தான் அனுபவிச்சால் இவ்வளவு அக்கிரமத்தையும் பண்ணிட்டு திருப்பி வர்றதுக்கு அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் திருமாவளவன். வைக்க கேடிய மனசாட்சி இல்லை உங்களுக்கு? நல்ல வேலை விஜய் வந்து அதை கேட்காம அவர் அமல்ராஜுங்கிற கூட போட்டார். கமிஷனர் வருணை கம்பேர் பண்ணும்போது அமல்ராஜ் எவ்வளவோ மேல், அதனால் தப்பித்தோம். சென்னை மாநகர மக்கள்லாம் தப்பிச்சிங்க. இல்லைன்னா அநியாயம் ஆக்கிரமம் இன்னும் எவ்வளவோ நடந்திருக்கும். இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்டபேரை உருவாக்கியிருப்பார் அருண். அதனால் அருண் இதை போடலை. அதில் திருமாவளவனுக்கு ஒரு வருத்தமாக நமக்கு அவர் அருண்கிட்ட கேட்டதுக்கு இரு பார்த்துக்கிறேன் நான், நீங்கள் பார்ப்பீங்க, நாங்களாம் விட்டுடுவோமா, நான் இது நார் அழிச்சிருவோம் ஊர் இதெல்லாம், இவ்வளவு இது பண்ணவருக்கு நீங்கள் வந்து இப்போ திருப்பி வாங்கிடுவீங்களா, பார்க்கலாமே. திருமாவளவனுக்கு தான் சொல்கிறேன், இருக்கிறவன்ல தான். ஸோ ஹைகோர்ட்டு நேர வாயான்னு கூப்பிட்றான், உனக்கு வந்து குண்டர் சட்டத்தில் இப்படி மனசாட்சி இல்லாமல் போட்டிருக்கேன்னு. அவரெல்லாம் திருப்பி கொண்டு வந்துடுவீங்களா திருமாவளவன்? எவ்வளோ நாளைக்கு உங்கள் காட்டில் மழை பெய்யுதுன்னு பார்க்குறோம். இந்த இதில் உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும்ல. மந்திரி பதவி ஏற்றுட்டாங்க, உடனே நிறுவனர்கள் கேட்குறாங்க, நீங்கள் இன்னும் எந்த திமுக கூட்டணியில் இருக்கிறீர்களா, இங்கே மந்திரி ஆகிட்டீங்களே அப்படின்னா, திமுக கூட்டணியில் நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை 2 நாட்களில் சொல்வேன். பாருங்க, இங்கே வந்து சேர்ந்து கூட்டணியில் சேர்ந்து மந்திரி சபையில் இருந்துட்டார். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையாங்கிறது 2 நாள் கழிச்சு போடுவாங்க. நம்மளாம் இழிச்சு வாங்க 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டிவி எல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த புதிய தலைமுறை, இந்த தந்தி டிவிலாம் என்ன போடுவான் தெரியுமா, நேரலைன்னு போடுவான். அந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி அப்படியே காமிப்பான், திருமாவளவன் தன்னுடைய முடிவை 10 மணிக்கு சொல்லுவார் அப்படின்ட்டு. அங்கே போய் கேமராமேனை நிறுத்துவான். நம்மளாம் அப்படியே இது போடுவான். பாவம் ஜனங்கள்லாம் என்னன்னு கேட்டால் அவர் முடிவை சொல்ல போகிறாராம். என்ன முடிவையா, திமுகவுடன் கூட்டணி தொடருமா தொடராதான்னு முடிவை சொல்ல போகிறார். அடப்பாவிகளா, அவர் தான் இந்த பக்கம் சேர்ந்து அவங்க கட்சியில் ஒரு எம்எல்ஏவை இதாக்கிட்டார மந்திரியை. அவர் கூட்டணி தொடருவாரா இல்லையான்னு அவர் சொன்னாலும் உங்களுக்கு என்னையா மண்டையில் மூளை இல்லையா, கேமராவை தூக்கிட்டு நிற்கிறீங்களையா அப்படிம்பாங்க. ஒரு 10 மணிக்கு போய் நிற்பான் இந்த டிவி சேனல்லாம். உடனே அவர் சொல்லுவார், என்னுடைய முடிவை 12 மணிக்கு சொல்கிறேன். அங்கேயே நிற்பான் அந்த டிவி சேனல். வேறு இவங்களுக்கு செய்தி கிடைச்சா தானே, செய்தி போட தெரிஞ்சாதானே. வட இந்திய சேனல்லாம் போய் பாரியா, வெளிநாட்டு சேனலில் போய் பாரியா, எப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து முக்கியமான தகவலை கொடுக்கக்கூடியவன் போடுறான். யூடியூப்பில் போடக்கூடிய உருப்படியானதை கூட நீ டிவி சேனல் போடுறதில்ல. அவன் 12 மணிம்மா, 12 மணிக்கு கேமராவை கூப்பிட்டு போவான். உடனே அவர் சொல்வார், இல்லை 2 மணிக்குத்தான் நான் சொல்லுவேன் என்பது. அதையும் காமிப்பான். 4 மணி 6 மணி அப்படின்ட்டு 6 மணிக்கு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால், இங்கே மந்திரியாக இருப்போம், கூட்டணியை திமுகவில் வைத்துக் கொள்வோம் அப்படின்னு கூட சொல்லுவார். ஏங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த பக்கம் சேர்ந்துட்டாருன்னு அந்த பக்கம் ராசா அவர் இவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என்னன்னா ரொம்ப கேவலமான வார்த்தை. என்னங்க, திருமாவளவன் திமுக சைடு போயிட்டாரு, முஸ்லீம் லீக்கு திமுக சைடு போயிடுச்சு. இப்போ முஸ்லீம் லீக்கு ஏணி சின்னத்தில் நின்னாங்க. அதுக்கு ராசா சொல்கிறாரு, இந்த ஏணி காரணம் இந்த சிறுத்தைகள் 2 பேரும் மாறி போய் அந்த பக்கம் போனது எதை ஞாபகப்படுத்துதுன்னா, எங்கள் ராமசாமி ஈவேரா சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு. ராமசாமி என்ன சொன்னார் அப்படின்னா, அது சொல்கிறார், திருமணம் முடிந்தவனை புறந்தள்ளி விட்டு இன்னொருத்தனோட போகிறது தவறில்லைன்னு சொன்னாராம். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஈவேரா என்ன வேலைப்படி இவன் போய் பகுத்தறிவு பகலவன்கிறான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, கல்யாணம் முடித்த புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனோட போய் படுக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காருன்னா, அது வெக்கம் இல்லாமல் ராசாவே எங்கே இப்போ ஈவேரா சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த ஆளெல்லாம் பெரிய தலைவர், இது பெரியார் மண்ணுங்கிறாங்க. என்ன கூத்து பாருங்க. ஏற்கனவே தாயுடன் உறவு வைப்பதில் தவறில்லைன்னு சொன்னால் விடுதல் இதில் இன்றைக்கி வந்துக்கிட்டு புருஷனை விட்டுட்டு பொண்டாட்டி இன்னொரு ஆள்கிட்ட போகிறது தப்பு இல்லைன்னு சொன்னாலும் இதுக்கு ஒரு பெரிய கூட்டம். இந்த கூட்டம்லாம் இதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியலை, வாழ்க்கையில் பின்பற்றுறாங்களான்னு. அதை வெக்கம் இல்லாமல் ராசா எங்கள் இப்போ இல்லையா சொன்னார். அது மாதிரி தான் இந்த விடுதலை சிறுத்தையும் முஸ்லீம் லீக்கும் புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனோட போய் படுக்குது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் இப்போ இதை கேட்டோடனே திருமாவளவனுக்கு குதிச்சிருக்கணும்ல, அவர் கண்டுக்கவே இல்லை. என்னடா இந்த மாதிரி நம்மளை சொல்லிட்டாங்கன்னு. மற்றவங்க இந்த ஆதவர்ஜுனு தாவேக்காவா இல்லை வீசிக்காவான்னு தெரியல. இதை கேட்ட உடனே ஆதவர்ஜுனு இவர் சொல்கிறார், ராசா திருமாவளவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா.
அது திருமாவளவனே சொல்லலையா, உனக்கு என்னையா வேலை? தாவேக்கால இருந்துக்கிட்டு விசிகாவுக்கு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கீங்களா? விஜய் அவர்கள் இதை கவனிக்கணும். உங்கள் கட்சிக்கு விசுவாசம் இல்லாமல் இன்னும் திருமாவளவனுக்கு விசுவாசமாக இருக்கார். அவரை தப்பாக பேசுனதுக்கு இவர் தான் மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு. அப்படிங்கிறது ஒரு வேடிக்கையான செய்தி. அதுக்கு அடுத்தது இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் யோசித்தோம், என்னடா இது, இந்த மாதிரி திமுக கூட்டணி கட்சிகளோடலாம் போய் சேர்ந்துட்டாரே முதல்வர் விஜய் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் மனசு வருத்தம். ஆனால் அங்கே தாவைக்கா சைடு இருக்கிறவங்ககிட்ட நான் கேட்டேன், என்ன இது தாவைக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சே அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், எங்களுடைய ராஜதந்திரத்தை இப்போ யாரும் உங்களுக்கு புரியாது. நீங்கள் மேலோட்டமாக பார்க்குறீங்க, திமுக கூட்டணி கட்சி அவங்களோட நாங்கள் சேர்ந்துட்டோம். அப்படி இல்லை. அதிமுகவில் 25 பேர் வர ரெடியாக இருந்தாங்க, நாங்கள் 108. அந்த 25 பேர் சேர்ந்தால் 133. 5 வருஷத்துக்கு எங்களை கவுக்க முடியாது. நாங்கள் ஏன் அங்கே போகலை? இவங்கள சேர்த்திங்கன்னா 108 நாங்கள், காங்கிரஸ் ஒரு 5, 113, கம்யூனிஸ்ட் ஒரு 4, 117, இந்த திருமாவளவன் 2, 19, அந்த இவங்க ஒரு 2, முஸ்லீம் லீக் 121 தான் வருது. பார்டரில் நிற்கிது. இருந்தாலும் நாங்கள் ஏன் இதை தேர்ந்தெடுத்தோம்னா, ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்க விரும்புகிறோம். தாவைக்கா சைட்லேருந்து சொன்னது அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்க விரும்புகிறோம். எங்களை பொறுத்தவரை திமுக தீய சக்தி. திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கிட்டோங்கிறது மட்டும் இல்லை, ஒழிச்சு கட்டணும் தமிழ்நாடை விட்டு. அடுத்த எலெக்ஷனில் பாம்பை, நல்ல பாம்பை நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா காற்றை உறிஞ்சிட்டு திருப்பி உயிர் வந்துடுமா பாம்பு மட்டும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல பாம்பை அடித்தா குழி தோண்டி புதைச்சிடணுமா, இல்லைன்னா காற்றை சுவாச்சிட்டு உயிர் வந்துடும். அது மாதிரி தான் இந்த திமுககாரன். இவனை இதோடு அடித்ததோடு விடக்கூடாது, குழி தோண்டி புதைக்கணும். இவனை குழி தோண்டி புதைக்கிறது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவனுக்கு கூட்டணி யார்? காங்கிரஸ், இந்த விடுதலை சிறுத்தை, முக்கியமாக முஸ்லீம் லீக்கு, இஸ்லாமியர்கள் நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. ஆக இந்த 3 ரொம்ப முக்கியமான ஆளுங்க. கம்யூனிஸ்ட்டு இந்த 4 பேர்த்தையும் நம்ம கையில் போட்டால் தான் கம்யூனிஸ்ட் ஓட்டு வராது, இஸ்லாமியர்கள் ஓட்டு வராது, காங்கிரஸ் ஓட்டு வராது, விடுதலை சிறுத்தை ஓட்டு வராது. ஆக அடுத்த தேர்தல், எந்த தேர்தல், இன்னும் 3-4 மாதத்தில் வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் இவங்க படுதோல்வி அடைவான். இப்போ திருச்சி கிழக்குலையும் படுதோல்வி அடைவான். அதனால் இவங்களை புதைச்சிடணுங்கிற முடிவுக்கு வந்து தான் அதுக்கப்புறம் மெஜாரிட்டி அப்புறம் பார்ப்போம். இந்த 121 போட்டால் முஸ்லீம் லீக்குக்கு மந்திரி கொடுத்துட்டான், வெளியில் போக மாட்டான். திருமாவளவன் வெளியில் போக மாட்டார் மந்திரி. கம்யூனிஸ்ட்டுங்க மட்டும், கம்யூனிஸ்ட்டில் அவங்க ஆள் வச்சுருக்காங்க. அவர் சொல்லிட்டார், நீங்கள் கவலையப்படாத, கம்யூனிஸ்ட்டை நான் பார்த்துக்கிறேன். வெங்கடேஷன் சொல்லிட்டார், நான் பார்த்துக்கிறேன். அப்போ காங்கிரஸ்காரனுக்கு 2 மந்திரி, அவன் தான் இந்த காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி விழுந்து பண்ண போகிறான் பாருங்க. காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரினா, கம்புன்னு சொல்லி ஒரு தானியம், அதை போடுவாங்க. அந்த கம்புங்கிற தானியத்தை மாடு ரொம்ப விரும்பி திங்கும். ஆனால் 2 நாள் 3 நாள் பட்டினியாக இருக்கிற மாடை கொண்டு போய் அந்த கம்பங்கொல்லையில் விடுவாங்க. கம்பு இருக்கிற முளைச்ச அந்த காட்டுக்குள்ளே விட்டால் விழுந்து அதை சாப்பிடும் பாருங்கள். அதான் காஞ்ச மாடு கம்பில் விழுந்த மாதிரி விழுந்து சாப்பிடும். அது மாதிரி காங்கிரஸ்காரன் 50 வருஷமாக சம்பாதிக்கலை. அதனால் அவன் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இந்த தடவை 2 ஒரு கை பார்த்துடணும்னு இருக்கான். அதனால் அவங்களுக்கு காங்கிரஸுக்கும் இப்போ அந்த ஒரு இது, அவனும் கவுத்த மாட்டான். 5 எம்எல்ஏ. அதனால் எங்களுக்கு ஆட்சி வரணும், ஆட்சியை நிலைக்க வைக்கணுங்கிறத விட திமுககாரன் கோட்டையை உடைச்சாச்சு. அதுக்காகத்தான் அடித்தோம். இப்போ வெளியில் வந்துட்டான். இனி திமுக கூடாரன் காலி. இப்போவே என்ன பண்ணுறான், திமுக தலைவர்கள்லாம் அடுத்து உள்ளாட்சி தேர்தலையாச்சும் அந்த மேயரு, அந்த துணை மேயரு, மாவட்ட சேர்மன் இதெல்லாம் நிற்கணும்னு பண்ணுறான். ஆனால் இப்படி கூட்டணி கட்சியும் போச்சே, இனி திமுக ஓட்டும் போயிருமே. திமுக இந்த கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா 0 ஆயிருமே. அப்போ நம்ம எப்படிடா எம்எல்ஏ உள்ளாட்சி தேர்தலில் வர்றதுன்னு சாரையாக படம் எடுக்கிறான். அங்கே தாவேக்காவுக்கு குவிதான். நான் 10,000 பேரோடு சேர்றேன், நான் 5000 பேரோடு சேர்றேன் அப்படின்னு குவிதான். அதுக்கப்புறம் அவங்க எடுத்து பார்த்தா, எவன்டா 10,000 பேரோடு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா மண்ணை கொள்ளையடிச்சான். 5000 பேரோடு சேர்றான்னா மலையை குறைஞ்ச பயிலுங்க. அப்புறம் 4000 3000 நல்லா கான்ட்ராக்ட் எடுத்த பயிலுங்க. எல்லாம் இங்கே கொள்ளையடித்தவன் பூரா இங்கே இப்போ உள்ளாட்சி தேர்தலில் அடிச்சிடணும் அப்படின்னு வரான். இவங்களை பூரா சேர்க்கவே மாட்டாமல் அவங்க சொல்லிட்டாங்க, வேணாம்ப்பா
எலெக்ஷன் முடியட்டும், உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு நிறுத்தி வச்சுருக்காங்க. திமுக பீஸாக போச்சு. அதனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும், எல்லா பேரும் வெளியில் வரோம், ரெடியாக இருக்கான். அதனால் இப்போ எல்லா பேரும் ரெடியாக இருக்கான்னா அழகிரி இவருடைய சொந்த அண்ணன், ஸ்டாலினோட சொந்த அண்ணன், அவருடைய பொண்ணை இன்றைக்கி வந்து பார்த்துட்டாங்க விஜய் என்னன்னு கேட்டிருக்காரு. எங்கள் திமுகவுக்கு எதிராக நான் உங்கள் கட்சியில் சேர்றேன் அப்படின்ட்டாங்க. அவங்க சரி பார்க்கலாம்னு இருக்காங்க. இப்போ சேர்க்க போகிறாங்க அழகிரி பொண்ணு. ஆனால் அவங்க உண்மையிலே விஜயோட ரசிகை. அவங்க சொல்லிட்டாங்க, என்னம்மா அவங்க சித்தப்பா இருந்தாலும் கிடக்காரு, அவர் ஃபுல்லாக கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கார், எங்கள் அப்பாவை கட்சியிலே சேர மாட்டேங்கிறார். சரி, எதிரிக்கு எதிரி, நமக்கு நண்பன். சரி, ஸ்டாலின் அவருக்கு எதிரி விஜய்க்கு, அவருக்கு எதிரி இப்போ அழகிரி, அவங்க நம்ம நண்பன் ஆக்கிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு விஜய் முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரை மாநகராட்சிக்கு மேயராக அவங்கள நிறுத்தி மேயராக்கிடலாமா அப்படின்னு ஒரு பக்கம் சிந்திக்கிறாங்களாம். இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் நின்னாருன்னா இந்த அம்மாவை போய் நிறுத்திடலாமா? அப்போ அங்கே அழகிரி இறங்கி வேலை செய்வார், திமுகலாம் ஓடிடுவான். இந்த 2 எண்ணத்தில் இருக்காங்களாம். அதனால் நிலைமை அப்படி இருக்குது, திமுக ஃபுல்லாக இதாகி போச்சு அப்படிங்கிற செய்தி இப்போ வந்திருக்கு. அதனால்தான் நாங்கள் திமுக கூட்டணி கட்சிகளை நம்மளோட சேர்த்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கெல்லாம் சாதாரண இலாக்கா தான் கொடுத்துருக்கோம், திமுகவை தீய சக்தியை தொடர்ந்து ஒழித்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை பண்ணியிருக்கோம். ஏன்னா அவன் தீய சக்தின்னு ஏன் சொல்கிறோம்னா, இப்போ என்ன பண்ணியிருக்கான், அதாவது மே 4ஆம் தேதி தானே இது தேர்தல் இது முடிவுகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட விஜய் வந்து அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாள் கழித்து பதவியேற்றார். இந்த இடைப்பட்ட பீரியட்லேயே 100கணக்கான டெண்டருங்களாக கொடுத்துருக்கான். எத்தனை கோடி வாங்கினான்னு தெரியல. இப்போ இவங்க வந்து அத்தனை டெண்டர்களையும் ரத்து பண்ணியிருக்காங்க. ரத்து பண்ணால் மட்டும் போதாது, இந்த டெண்டரெல்லாம் கொடுத்தவன் யார், அவன் எத்தனை லட்சம் வாங்கிட்டு போனான், ஸ்டாலின் குடும்பத்துக்கு எவ்வளோ பங்கு போச்சு அதை விசாரிங்க. அதனால் சாகிற அன்னைக்கு கூட கொள்ளையடிச்சு தான் ஜாவேன்னு இந்த வேலை பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ மந்திரி பதவி ஏற்றது மட்டும் இல்லை, திமுக கூட்டணி பீஸாக போயிடுச்சு. இன்னும் பல வருடங்கள் திமுக தலையெடுக்கவே முடியாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் அதிமுக கூட்டணியை விட்டு திமுகவுக்கு சாவுமணி அடிக்கணுங்கிறதுக்காக இந்த கூட்டணியை சேர்ந்தவர்களை எங்கள் பக்கம் இழுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நமக்கும் சரி, ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக இழுத்துருக்காங்க, அவங்க சொல்லுவோம் கரெக்டாக டேலி ஆகுது. சும்மா நம்ம கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணல, நமக்கு எதிரி திமுக, அவங்கள காலி பண்ணணும். அது யார் பண்ணால் என்ன அப்படிங்கிறதுக்காக சரி இந்த கூட்டணி வந்து சபையை கொஞ்சம் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணோம். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க, ஏயா ஒரு போனதில் வீடியோ போட்டிருந்தோம், என்னென்னா திமுக விஜய் காலில் விழுந்த திமுக கூட்டணி கட்சிகள். அதில் சில மேதாவி கேட்குறான், என்னென்னா காலில் அவங்க ஏன் விழுகிறாங்க, உங்களுக்கு தான் மைனாரிட்டி, உங்களுக்கு தான் 108, நீங்கள் தான் அவங்க காலில் விழுந்தீங்க. அட முட்டாள்களாக கேட்குறேன். 25 அதிமுக எம்எல்ஏ ரெடியாக இருந்தான், 25 அதிமுக எம்எல்ஏ சேர்த்துருந்தான், அவங்க தான் வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, செங்கோட்டையின் மூலமாக எங்களை சேர்த்து எனக்கு ஒரு 3 மந்திரி பதவி கொடுத்துருங்க, 4 மந்திரி பதவி கொடுங்கன்னு. இவங்களெல்லாம் விரட்டிட்டு அவங்கள சேர்ந்துருக்கலாம்ல, அவங்களே வந்து காலில் விழுந்தாங்க. அப்போ இவங்க ஏன் இவங்க வந்து காலில் விழுந்தாங்க. அப்போ என்ன நினச்சாங்க, திமுக ஒழிக்கிறதுக்கு இவங்களுடைய சேர்ந்துடலாம் அப்படின்னு தான். யாருமே நீ வந்து என்கிட்ட சேருன்னு சொல்ல, என்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ராகுல் காந்தி ஃபோன் பண்ணிட்டார் விஜய்க்கு, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு. காலில் விழுந்தது ராகுல் காந்தியா விஜயா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோன்ட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு முதலில் சொன்னவர் ராகுல் காந்தி எண்ணிக்கை போய்கிட்டே இருக்கும்போது. அதுக்கடுத்தது வரிசையாக வந்தாங்க. கம்யூனிஸ்ட் என்ன சொன்னாங்க, திமுக சேர போகிறாங்கன்னாங்க. ஐயா வேணாம், நாங்கள் விஜய்கிட்ட போகிறோன்னு வந்தாங்க. எல்லாம் இப்படி தான் வந்தாங்க. இவர் விஜய் வந்து யார் காலிலையும் விழுகலை, திமுக கூட்டணி கட்சிகள் தான் காலில் விழுந்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேர் ஒரு இது கேட்குறாங்க, சமாதியை பற்றி நான் பேசுகிறேன். கருணாநிதி சமாதியை எத்தனை கோடி செலவு பண்ணார் ஸ்டாலின்னு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அப்போ சில பேர் கேட்குறாங்க, எம்ஜிஆர் சமாதியை எவ்வளவு செலவு பண்ணாங்க, ஜெயலலிதா சமாதியை எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்னு. எல்லா சமாதியும் செலவு பண்ணியிருந்தால் அவள் திருப்பி இது பண்ணுங்கிறதுல எங்களுக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த முட்டாள்கள் எல்லாம் என்ன கேட்குறேன், எம்ஜிஆருடைய உயிரை வாங்கிப்பார்,
எம்ஜிஆர் என்ன எழுதினாரு, நான் செத்த உடனே எனக்கு சமாதி வைப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அதில் எழுதுகிறார், நான் செத்ததுக்கப்புறம் எனக்கு நினைவிடம் வச்சிங்கன்னா அவர் சொல்கிறார், எனக்கு சமாதி வைங்கன்னே சொல்லலை. நான் டி நகரில் ஒரு பங்களா வச்சுருக்கேன், அதை நினைவிடமாக வைங்க, எனக்கு பீச்சில் சமாதி வைங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. அவருடைய உயில் நினைவிடம் வந்து டி நகரில் சென்னையில் பங்களா இருக்குது, அதை நினைவிடமாக்குங்க. அங்கே நான் வாங்கின பரிசு பொருள், நான் உபயோகப்படுத்துகிற பொருட்கள்லாம் காட்சியகமாக வைங்க. ஆனால் அதற்கு ஆகும் செலவை அரசாங்கத்திடமிருந்து எடுக்காதீர்கள். என்னுடைய கடை ஒரு 15 கடை இருக்குது, நான் சினிமாவில் சம்பாரித்து வாங்கின கடை, இது ஆலந்தூரில் இருக்குது. அதில் வாடகை வருது, அது மாதம் 1,00,000 ரூபாய்க்கு அப்போவே வருது. அந்த வாடகையை வாங்கி அந்த என்னுடைய நினைவிடத்தை நீங்கள் இது பண்ணுங்க, சமாதி வைக்க எனக்கு அரசாங்கத்திலிருந்து பணம் எடுக்காதீங்கன்னு. அப்படிப்பட்ட மனுஷன். கருணாநிதி சொல்லுவாரா, ஊரை கொள்ளையடித்தார் ஸ்டாலின், இவதை கொள்ளையடிக்கிற உங்கள் இதில் எவனாச்சும் மக்கள் வரி பணத்திலேருந்து எனக்கு பணம் எடுக்காதீங்கன்னு சொல்கிறது அளவுக்கு இது இருந்ததா உயர்ந்த பண்பு. அதனால தான் சொல்கிறேன். அது இவர் தாஜ்மஹால் மாதிரிலாம் கட்டினார். எம்ஜிஆர் இதுவும் முதல் சுமாராக கட்டினார், அண்ணா இதுவும் சுமாராக கட்டினார், ஜெயலலிதா சைடில் கட்டினார். இவர் பெரிய தியாகி இதில் தாஜ்மஹால் மாதிரிலாம் கட்டினாங்க. அதனால் கணக்கடியா அப்படின்னு சொல்கிறோம். 80 அடியில் செலவழித்தாங்களே, அதுக்கு உள்ளெல்லாம் தோண்டினாங்களே, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு? 80 அடியில் கடலுக்குள்ளே செலவைக்கிற அளவுக்கு ஒரு தேச தியாகியா? அந்த அப்படிப்பட்ட நேதாஜி காந்திக்கே இதில் உள்ள கிடையாது, இவருக்கு மட்டும் கடல் உள்ள சிலைன்னா என்ன இருக்கும்? அதுக்காகத்தான் அந்த கருத்தை சொல்லும். அதனால் அரசியல் நிலவை இப்போது வேகமாக போய் கொண்டிருக்கிறது. திமுகவை ஃபுல்லாக காலி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லா திமுக கட்சிக்காரங்களும் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கான். இப்போ கதவை திறந்தா, இந்த டாஸ்மாக் கடையை 10 மணிக்கு திறந்தா உள்ளே போகிறான் பாருங்கள், நம்ம குடிமகன் இடிச்சு விட்டுச்சு, அது மாதிரி போக ஆரம்பிக்க ரெடியாக இருக்காங்க அப்படி திமுககாரர்கள் அப்படிங்கிறது முதல் கட்ட செய்தி. அடுத்தது சேகர்பாபு மேலே 4 கேஸு போட்டிருக்காங்க. எதுக்குன்னா மிரட்டினார்ல, யாரை பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கொன்னூர் மெம்பர் அங்கே குளத்தூரில் எழுத்து நின்னார் பாபு, அவரை போய் கொன்னூர் வேண்டியிருக்கு, அவர் திருப்பி என்னை அடிச்சு விளையாடான்னார். அப்போ மிரட்டிட்டு போனார். எல்லாம் பயந்தாங்க, ஏன்னா அவர் தான் ஆளை வச்சு காலி பண்ணிடுவார். ஸோ பாபுவே பயந்துக்கிட்டு இருந்தார். இப்போ அதுக்கு கேஸை போட்டிருக்காங்க, வீடியோ ஆதாரம் இருக்குல்ல, கேஸ் போட்டிருக்காங்க. இதோட கேஸை போட்டால் நிறுத்தக்கூடாதே, இன்னும் அவர் பண்ண அட்டூழியங்கள்லாம் என்ன இருக்குது? ஆம்ஸ்ட்ராங் கேஸை எடுங்க. அந்த ஒரு கமிஷனர் அருண் சுட்டார என்கவுண்டரில், அவருக்கு தான் சில ரகசியங்களை சொன்னார். சேகர்பாபுவை பற்றியும் இவரை பற்றியும், செல்வ பெருந்தகை அவரை சுட்டார். அப்போ அது சுட்டாங்களே, அது கொலை. அதுக்கு இவரை கொலை செய்ய தூண்டியது யார்? வெளியில் வரணும்ல. சேகர்பாபு மேலே சும்மா மிரட்டான்னு மட்டும் போட்டால் போதுமே. இதை தூண்டுங்க, ஆம்ஸ்ட்ராங் கேஸை. அருண் கொலை செய்தார், இவர்களை காப்பாற்ற அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்தார், அதை கொண்டு வாங்க. சேகர்பாபு, செல்வ பெருந்தகை இதில் வந்து இது இருக்கா, அவங்களுக்கு துணைவு இருக்காங்களா, அந்த கொலைக்கு ஏற்பாடு செஞ்சதா அவங்களா, அதை பற்றி பேசுங்க. கோயில் நகையை பூரா உருக்குனார் சேகர்பாபு மந்திரியாக இருக்கும்போது, அதை கண்டுபிடிங்க. கோயில் நிலங்களை பூரா ஏலத்துக்கு இதுக்கு குத்தகைக்கு விடுறேன்னு கோடிக்கணக்கான பணத்தை அதில் கொடுத்துட்டு கோயில் நிலத்தில் கொள்ளையடித்தார், அதை பற்றி விசாரிங்க. சிஎம்டிஏயில் கோடிக்கணக்கான பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. எல்லாம் பார்ட்டி ஃபண்ட், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 140 ரூபா லஞ்சம். பார்ட்டி ஃபண்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27,000 ரூபா. இந்த கொள்ளையடிச்ச பணம்லாம் ஸ்டாலினுக்கு எவ்வளோ போச்சு, இவர் எவ்வளோ எடுத்தார். G2க்கு அனுமதி கொடுக்காமல் என்னென்ன முறைகேடு பண்ணாங்க. இதுக்கெல்லாம் சேகர்பாபுவை கைது செய்யுங்க, சும்மா மிரட்டினார் அப்படிங்கிறது மட்டும் போதாது அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக நம்ம பதிவு செய்ய வரும். அடுத்தது நம்ம நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி, திமுகக்காரர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, லாட்டரி கும்பல் அரசியலை ஆக்கிரமித்து இருப்பது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. எங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஒரு லாட்டரி சீட்டு கும்பல் கையில் அரசியல் போயிடுதுன்னு நினைக்கும்போது வருத்தமாகவும் வேதனையாக இருக்குது. அங்கே மார்ட்டினுடைய மனைவி ஏடிஎம்கேக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, 100கணக்கான கோடியை எடப்பாடிக்கு கொடுத்து தான் சீட்டு வாங்கினாங்கிறாங்க.
அவங்க ஜெயிச்சு முடித்த உடனே ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு தாவேக்கா பக்கம் வர்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க. எடப்பாடி கூப்பிட்டு சொன்னார், உன்னை வந்து கட்சியை விட்டு விளைக்கிறேன். அவங்க தாராளமாக விளைக்கிறேங்க, நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க. பணத்தை வாங்கிட்டு தான் எடப்பாடி சீட்டை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த லாட்டரி கும்பலை வந்து இவங்க வந்து இதாக வச்சுருக்காங்க. அதை தான் சொல்கிறார் லாட்டரி கும்பல். இங்கே வந்துக்கிட்டு ஆதவ அர்ஜுன் இருக்காருல்ல, ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. சரி, இந்த லாட்டரி கும்பலை வந்து அரசியலுக்குள்ளே விட்டதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யார்? தமிழ்நாடு மக்கள் தெரியணும்ல, கதை சொல்லணும்ல. அந்த லாட்டரி கும்பலை யாருப்பா கொண்டு வந்தா? இது கருணாநிதி தான் இது போட்டார் பிள்ளையார் சொல்லி. 2011 கருணாநிதி லாட்டரி பதிவர் மார்ட்டின் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கம் கருணாநிதி. அப்போ மார்ட்டின் வந்து கேட்டார், எனக்கு ஏதாச்சும் பதவி கொடுங்க அப்படி. அப்போ கருணாநிதி சொன்னார், சரி பார்க்குறேன், பதவி தானே அப்படின்னு. அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த டைமில் 500 கோடி, அதான் மார்ட்டின் பையனே சொன்னார், கட்சிக்கு டொனேஷன் கொடுத்தார். அப்படியும் கருணாநிதி மசியல். அப்புறம் ஒரு நாள் ரகசியமாக கருணாநிதி சொன்னார், நான் ஒரு கதை வசனம் எழுதி வச்சுருக்கேன்ப்பா, இது ரொம்ப நாளாக பணம் எடுக்கணும்னு பார்த்தா ஒருத்தம் கூட வர மாட்டேங்கிறான். நான் அந்த காலத்தில் வசனம் எழுதி ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன் ஊரை. நான் எழுதின வசனத்தை இந்த முட்டாப்பையிலுங்க எல்லாம் ரசித்தேன். நான் என்ன பெருசாக எழுதினேன்? பராசக்தியில் ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள், இதுதான் அவர் எழுதுனேன். இது அந்த காலத்தில் ஒரு குரூப் எல்லாம் செய்து, ஆகா பாருப்பா பிச்சு வாங்கிட்டாருப்பான் அப்படி. கல்லைத்தான் மண்ணைத்தான் கரைத்துத்தான் குடித்தான் கற்பித்தானோ நல்ல, இது இன்னொரு இதில் வந்தது, அதை எடுத்து இதில் சொருகினார் அந்த படத்தில். எல்லா பேரும் என்ன மாதிரி எழுதிட்டார் பேர் கருணாநிதினா. அப்போ கருணாநிதிக்கு இதாக இருந்தது, நம்ம என்னத்தை இன்னொன்று பார்த்து எழுதணும், இந்த கூட்டம்லாம் அப்படி ரசிக்கிறானே அப்படின்னு 1953 பராசக்தி படம் வந்து இவர் வசனத்துக்காகவே ஓடிச்சுன்னு சொன்னாங்க. அதே இதில் மூடில் இருந்தார். 50 வருஷம் கழித்து வசனம் எழுதினார். பார்க்குறவன்லாம் ஓடிட்டான், அதுவும் தயாரிப்பாளர்லாம் ஓடுறான். என்னடா இந்த வசனத்தை எழுதிட்டு படம் எடுக்க சொல்கிறாரு. அப்போ லாட்டரி சீட்டு மாட்டின்னு கூப்பிட்டார் கருணாநிதி, வாப்பா நான் ரொம்ப நாளாக கதை வசனம் வச்சுருக்கேன், நான் பார்த்தா எல்லாம் ஓடுறான்ப்பா, நீ ஒரு படம் எடுப்பான்னு. அந்த ஆள் பார்த்தோம், அட இதெல்லாம் ஓடுமாயா, என்னையா அந்த ஆள் வசனம் எழுதியிருக்காரு. சரி நமக்கு சீட்டு வேணும் பண்ணலாம்னு, சரிங்க அப்படின்னா 10 கோடி 2011 பட்ஜெட். இளைஞன் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஹீரோவாக யாரை போட்டாங்க? இந்த பாடல் எழுதிக்கிட்டு இருந்தார் விஜயின், அவரை போய் ஹீரோவாக போட்டாங்க. ஆளுநரை கட் அவுட் வச்சாங்க. அவருக்கு 10 கோடி செலவு பண்ணதே மொய் எழுதிட்டோம் காலியாயிடும் அப்படின்னு. அது 50 லட்சம் கூட கலெக்ஷன் பண்ணல. பாதாளத்தில் போய் லாட்ரி மார்ட்டின்னு சொன்னார், ஐயா உங்கள் இதுக்காக கொடுத்தேன் 10 கோடி காலி, எனக்கு ஏதாச்சும் பதவி கொடுங்க அப்படின்னாரு. அவர் பாவம் பதவி ஏதாச்சும் கொடுக்கலான்னு நினச்சார். 2011 பயங்கரமாக தோற்று போயிட்டார் மார்ட்டின். இவர் கருணாநிதியை தோற்று போயிட்டார். மார்ட்டினுக்கு எங்கே பதவி கொடுக்குறது? அப்படி ஏமாற்றப்பட்டார் மார்ட்டின். ஆனால் முடிஞ்சு ஜெயலலிதா வந்த உடனே எல்லோரும் போலீஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மார்ட்டின் தயா கருணாநிதியோடு சேர்ந்து படத்தெல்லாம் எடுத்து மோசடி பண்ணார். அவரை குண்டர்கள் சட்டத்தில் கைது பண்ணணும்னு போனாங்க. அப்போ வந்துக்கிட்டு ராஜாத்தி அம்மாள் வந்து தான் அவரை காப்பாற்றினாங்க. அப்போ லாட்ரி குடும்பத்தை வந்து ஆதரித்தது யார்? உங்கள் திமுகப்பா, உங்கள் கருணாநிதி, உங்கள் ராஜாத்தி அம்மாள் 2011 லாட்ரி குடும்பத்தை வந்து உருவாக்கி விட்டதே நீங்கள் தானே. அதனால் லாட்ரி குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்கள் யாருக்கும் எந்த அருகதையும் இல்லை அப்படிங்கிறத நாட்டு வக்கீல் RS பாரதிக்கு தெரிவித்துக் கொள்வோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.